शुक्लाम्बरधरां विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम नमः शिवाय परमेश्वराय सतिशेखराय नमः ओम भवाय गुणचम्भवाय शिवताण्डवाय नमः ओम ओम सौं सरवणभव श्रीं ह्रीं क्लीं क्लौं सौं नमः। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என்னை வழி நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து குருமார்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். குருவருள் ஆன்மீக மையத்தில் இணைந்திருக்கும் அத்தனை ஆத்மாக்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது சரீரம் அப்படின்ற ஒரு விஷயம் இங்க பொதுவா இந்த இந்த தத்துவ போதம் இந்த மாதிரி அந்த வேத நூல்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதாவது ரொம்ப பழைய இது எல்லாமே இந்த வேதம் சம்பந்தப்பட்ட நூல்கள் எல்லாத்தையுமே இந்த சரீரம் அப்படின்றத மூணா பிரிக்கிறாங்க. ஓகேயா? ஒண்ணு ஸ்தூல சரீரம், ஒண்ணு சூக்கும சரீரம், ஒண்ணு காரண சரீரம். அப்ப இப்ப நம்ம எல்லாருமே நம்ம சொன்னோம். ஏன்னா நானும் முன்னாடி சரீரம்னா ஓகே, சரீரம்னா அது அப்படியே சமஸ்கிருத ஒரு தூய ஒரு வார்த்தையா இருக்கும். நம்மளுடைய லோக்கல் லாங்குவேஜ்ல நம்ம உடம்பு உடல் அப்படின்னு சொல்லிக்கிறோம், அப்படிதானே? அப்ப இந்த ஸ்தூல உடல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, ஸ்தூல சரீரம்ன்றது அந்த ஸ்தூல சரீரத்துக்கு கண்ணு காது மூக்கு வாய் கை காலு எல்லாம் இருக்கு. அப்ப இந்த சரீரம்னா உடல் அப்படின்னு நம்ம புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறதுக்கு, அப்ப இந்த சூக்கும சரீரம் அப்படின்னு சொல்றாங்களே, அப்ப அந்த சூக்கும சரீரத்துக்கும் கண்ணு காது மூக்கு வாய் கை கால் இருக்குமா? நமக்குள்ளேயே நம்ம கேள்வி எழுப்பிக்கணும். ஓகேயா? அப்ப காரணம் சரீரம்னு ஒண்ணு சொல்றாங்களே, அப்ப அதுக்கும் இந்த கண்ணு காது வாய் மூக்கு பல்லு எல்லாம் இருக்குமா? இது எல்லாமே நம்மளுடைய புரிதலுக்காக. ஸோ இதை எல்லாருமே நல்லா டெப்தா வாங்கிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன சின்ன நோட்ஸா கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அத நீங்க அப்ப புரியாத மாதிரி இருக்கும். திரும்ப திரும்ப நீங்க கேட்கிறப்ப எங்கேயோ ஒரு இடத்துல போய் அது சொருகி உங்களுக்கு புரிபட ஆரம்பிக்கும். அப்ப இத நம்ம நல்லா பார்த்தாச்சு. 3 இது இருக்கு. ஆனா அப்படிதானா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. அப்ப இங்கேயே அந்த ஸ்தூல சரீரம்ன்றது அங்க உடைஞ்சிருச்சு. அப்ப ஏன் இது இது சரீரம் தான் உடம்பு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறாருன்னா, அப்ப அந்த சூக்கும சரீரம்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு உடம்பு அப்படின்றது தானே நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? கிடையாது, அங்க இல்லன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாமே நான் சொல்லல, இந்த வேத நூல்கள்ல இருக்கிற விஷயத்தை தான் நான் எடுத்து பேசுறேன். சோ அந்த சூக்கும சரீரம் அப்படின்னாலும் இப்ப நம்மளுடைய உடல் தான் பெருசா ஜைஜாண்டிக்கா இருக்கு இல்லையா? ஒரு 5 அடி கூட நம்ம வச்சுக்குவோம். 5 அடி ஒரு கண்ணு காது மூக்கு ஒரு அவுட்லைனோட ஒரு ஹியூமன் வடிவத்துல இருக்கு. அப்ப நம்ம என்ன புரிஞ்சு வச்சுட்டு இருப்போம்? சூக்கும சரீரம் அப்படின்றது இதுக்குள்ள இருக்கிற ஒரு அவுட்லைன். உள்ள ஒரு பெரிய டப்பா அந்த உடம்பு, அதுக்குள்ள இருக்கிற கொஞ்சம் சின்ன சைஸ் டப்பா மேபி அந்த சூக்கும சரீரமா இருக்கலாம். அதுக்குள்ள இருக்கிற ஒரு குட்டி டப்பா அந்த காரண சரீரமா இருக்கும். இப்படிதான் நமக்கு ஒரு அறகுறையா நம்ம புரிஞ்சுக்கிட்டது, நமக்கு சொல்லப்பட்ட விஷயம், இது எல்லாத்தையும் வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு நம்மளா ஒரு ஒரு டிஃபைன் பண்ணிக்கிறோம் இல்லையா? ஆனா மனசு தங்கி இருக்கிற பகுதி தான் காரண சரீரம். ஓகேயா? அந்த இன்னொரு பிறவிக்கு போறோம் இல்லையா, அப்ப அந்த காரண சரீரமாக தான் நம்ம போறோம். அந்த நம்மளுடைய அந்த சூக்குமம் அப்படின்ற அந்த அந்த நிலையில பிறப்பு எடுக்கிறப்ப இந்த பிறப்புக்கு காரணமான அத்தனை நிகழ்வுகளும் ஞாபகத்துல இருக்கும். இத நான் கடைசியில இன்னொரு தடவை சொல்றேன். இப்ப உங்களுக்கு இத சொல்றப்ப புரியாது. ஒரு சின்ன ஒரு டெபினேஷனுக்காக நான் சொல்றேன்.
ஆனா அந்த அந்த சூக்கும நிலையில அந்த ஒரு ஸ்டேட்ல நம்ம மறுபிறவி எடுக்கிறப்ப நமக்கு அந்த முற்பிறவியோட அத்தனை நிகழ்வுகளும் நமக்கு ஞாபகம் இருக்கும். சில பேருக்கு நம்ம நிறைய நியூஸ்ல பார்த்திருப்போம். சில பேருக்கு வந்து எல்லாமே ஞாபகம் இருந்தா அவங்க அந்த பழைய வீட்டுக்கு போனாங்க. இந்த மாதிரி எல்லாமே நம்ம பார்த்திருப்போம், கேட்டிருப்போம். நியூஸ்ல எல்லாமே நம்ம படிச்சிருப்போம். ஓகேயா? ஆனா பொதுவா வந்து 99% மனுஷங்களுக்கு அந்த ஞாபகம் இருக்கிறது இல்லையா? முதல் பிறவியிலயோ இல்ல 10 பிறவிக்கு முன்னாடியோ நம்ம என்ன இருந்தோம் அப்படின்ட்டு. அங்கதான் அந்த காரண சரீரமாக நம்ம பிறக்கிறோம். திரும்ப திரும்ப அப்ப ஏன் தான் பிறவி எடுக்கிறோம்? இருக்கு இல்லையா? எதுக்கு? இந்த ஒரு படத்துல வந்து கவுண்டமணி சொல்ற மாரி, "மறுக்கா மறுக்கா சொல்லு" அப்படின்ற மாரி, மறுக்கா மறுக்கா மறுபிறவி எடுத்துக்கிட்டே இருக்கோமே, பிறவி எடுத்துக்கிட்டே இருக்கோமே. என்ன காரணத்துக்காகனா? ஏன்னா, அந்த நமக்குள்ள இருக்கிற அந்த விஷயம், எதுவா நம்ம பிறந்தோமோ, அத வந்து மறந்துட்டதுனால, அத புரியிற வரைக்கும் நம்ம திரும்ப திரும்ப பிறவி எடுக்கிறோம். ஓகேயா? இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. எல்லா உயிருக்குமே நம்ம இப்ப பார்த்தோம். 3 உடல்கள் இருக்கு அப்படின்னு. ஓகேயா? ஆ இதுல அதே மாரி எல்லாரும் நோட் பண்றப்ப, ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் புரியலன்னா கூட, இப்ப நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன் அப்படின்னா, அங்க உங்களுக்கு புரியலன்னா கூட ஏதாவது ஒரு பாயிண்ட் அங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். இத நீங்க நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கேட்கிறப்ப, அத இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றப்போ உங்களுக்கு புரியும். சரி. எல்லா உயிருக்கும் மரம், மட்டை, புழு, பூச்சி, கரப்பான்பூச்சி, கொசு இது எல்லாத்துக்குமே 3 உடல் இருக்கு. ஓகேயா? அதாவது இந்த ஸ்தூல உடல், அ சூக்கும உடல், காரண உடல். இது 3மே இருக்கு. எந்த உடல்ல எல்லாம் ஜீவன் இருக்கோ, அந்த உடல் அத்தனைக்குமே இந்த 3 சரீரம் இருக்கத்தான் செய்யும். இத ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கலாம். அதே மாரி இந்த ஸ்தூல சரீரத்த நம்ம எப்படி உணர்றோம்? இல்லையா? 5 புலன்களால தான உணர்றோம். இப்ப பக்கத்துல ஒருத்தர் நமக்கு வந்து நிக்கிறாரு அப்படின்னா, அவர் வந்து நிக்கிறாருன்றத நம்ம எப்படி உணர்றோம்? கண்ணுல பார்க்கிறோம். அவர் ஏதாவது சொன்னாருன்னா, நம்ம வந்து அத காதுல கேட்கிறோம். இல்லையா? இல்லையா? அவர தொட்டோம் அப்படின்னா உணர்றோம். ஸோ இந்த ஐம்புலன்களால தான் உணர்றோம். இது கிளியர். அடுத்தது சூட்சும சரீரம் வந்து அதே மாரி இப்ப ஸ்தூல சரீரத்த 5 புலன்களால தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. இதுல யாருக்கும் டவுட் இருக்காது. ஆனா, இந்த சூட்சும சரீரத்த எப்படி நம்ம உணர முடியும்? அடுத்த கேள்வி வரதானே செய்யும். சூட்சும சரீரத்த இதே மாரி இந்த 5 புலன்களால அறிய முடியுமானா? முடியாது. ஏன் அப்படின்னா, அதுவே இந்த 5 புலன்களால ஆன ஒரு விஷயம். அப்ப அத வச்சு அத அறிய முடியாது. அப்ப எததான்யா வச்சு அத அறியறது? எத வச்சுதான் அத தெரிஞ்சுக்கிறது? சூட்சும சரீரம். இங்க இந்த சூட்சும சரீரம் இருக்கு அப்படின்னா, அத எததான் வச்சு தெரிஞ்சுக்கிறது? அத அந்த அந்த சூட்சும சரீரத்துக்குள்ள இருக்கிற அந்த புலன்கள், அது புலன்கள்னு சொல்லியாச்சு. அந்த சூட்சும சரீரம் அப்படின்றது புலன்களாகத்தான் இருக்கு. அதுக்கு அந்த புலன்கள்ல இருக்கிற அறிவ வச்சு அந்த புலன்கள வச்சு இல்ல, புலன்களின் உள்ள இருக்கும் அந்த அறிவ வச்சுதான் இந்த சூட்சும சரீரத்த நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகேயா? இப்ப நம்ம அடுத்த கட்டத்துக்கு வரோம். ரியதே அப்படின்னா சமஸ்கிருதத்துல அழியக்கூடியது. நரியதே அப்படின்னா சமஸ்கிருதத்துல அழியாதது. 2க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ரியதே அப்படின்னா அழியக்கூடியது. நரியதே அப்படின்னா அழியாதது. அப்ப சரீரம் அப்படின்னா என்னது? அழியக்கூடியது. அப்ப எது எதெல்லாம் அழியக்கூடியதோ அதுக்கெல்லாமே இந்த பெயர் இருக்கு. அப்ப ஸ்தூல உடல் எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு இருப்போம். நம்ம 80 வயசு, 90 வயசு மேக்ஸிமம்.
இல்லாம போயிடும். இந்த உடம்பானது இல்லாம போயிருது. அப்ப அந்த சரீரம் இருக்கா? இல்ல. அப்ப அழிஞ்சிருச்சு. அப்ப இந்த சூக்கும சூக்கும சரீரம் அப்படின்றது என்ன அப்படின்னா, அதுவும் அழியுமா? ஆமா. கண்டிப்பா அதுவும் அழியக்கூடியதுதான். அதுல மாற்றுதலே கிடையாது. மாறுதலே கிடையாது. மாற்றமே கிடையாது. எப்படி அப்படி அது அழியும் அப்படின்னா, இந்த இந்த மாரி ஞானம் ஞானம் இந்த மாரி நெறைய விஷயத்துக்குள்ள இந்த ஞானம் மெயினா ஞானம் தான். வேற இதுக்கு வழியே கிடையாது. ஞானத்துக்குள்ள போகிறப்பதான் நம்ம என்ன, நம்ம யாரு, எதுக்கு வந்தோம், சுத்தி என்ன நடக்குது, ஒரு விஷயத்துக்கும் இன்னொரு விஷயத்துக்கும் கனெக்ஷன் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ரொம்பவே கவனிச்சு ஃபாலோ பண்ணுவோம். அப்ப அந்த ஞானமானது என்ன ஆகுது அங்க, இந்த மாதிரி சத் சங்கம், இந்த மாதிரி ஸ்பீச், இதையெல்லாம் கண்டிப்பா நான் இதுவே சொல்றேன். ஒரு தரத்துல புரியவே புரியாது. ஆனா இத நீங்க கேட்கிறப்ப உள்ள ஒரு பூ அவிழ்ற மாதிரி ஒரு விஷயம் பூக்கும். அப்ப அந்த ஞானமானது விருத்தி அடைகிறப்ப அங்க என்ன ஆகுது, அந்த சூக்கும சரீரம் அழிகிறது. சூக்கும சரீரம்னா நான் இன்னொரு தரமும் சொல்றேன். நம்ம ஸ்தூலம்ன்றது உடல்னு பார்த்துட்டோம். சூக்குமம்ன்றது வெறும் வேற ஒண்ணும் இல்ல. நீங்க வேற எந்த ஒரு இதுக்கும் போயிட வேண்டாம். சூக்குமம்னா கண்ணுக்கு தெரியாத இந்த ஆவி, பேயி, கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் அப்படின்னு அதெல்லாமே கிடையாது. அது வேற கேட்டகரி. சூக்குமம்னா வெறுமனே மனம். ஓகேயா? அதுக்குதான் நான் இப்ப சொன்னேன். காரணம் சரீரம் அப்படின்றது இந்த மனசு தங்கி இருக்கும் ஒரு பகுதி தான் காரண சரீரம். அந்த மனசு எங்க இருக்குன்னு சொன்ன, காரண சரீரத்துல இருக்கு. அந்த இன்னொரு பிறவிக்கு போறப்ப நம்ம காரண சரீரமாகத்தான் போறோம். ஓகேயா? அந்த ஸ்தூல உடல் அழிஞ்சிருது. ஆனா அங்க மனசு இருக்கு இல்லையா? அந்த மனசு இருக்கு. அந்த மனசானது எங்க தங்கி இருக்கு? அந்த காரண சரீரத்துல தங்கி இருக்கு. அப்ப அதுல இருந்த அந்த ஸ்தூலம் மட்டும்தான், ஸ்தூல உடல் மட்டும்தான் அழிஞ்சிருக்கு. அந்த சூக்கும உடலும் இருக்கு, அந்த காரண சரீரமும் இருக்கு. அந்த மனசு தங்கி இருக்கிற பகுதி தான் காரண சரீரம். அப்ப இதோட நம்ம அடுத்த பிறவிக்கு நம்ம போறப்ப அத்தனை நிகழ்வுகளும் ஞாபகத்துல இருக்கும். ஓகேயா? அந்த காரண சரீரம் ஆகி போறப்ப ஞாபகம் இருக்காது உங்களுக்கு. அதுதான் நம்மளுடைய பொதுவான இந்த மாதிரி ஒரு பிறவிகள். ஆனா நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த 1% அந்த பழைய பிறவிகளோட ஞாபகம் அத்தனையுமே அப்படியே ஆஸ் இட் இஸ் ஏதோ தூக்கி எந்திரிச்ச மாதிரிதான் இருக்கும் உங்களுக்கு. ஐயோ, இந்த மூவில எல்லாம் பாத்தீங்கன்னா மயக்கம் போட்டு எழுந்திரிச்ச உடனே ஹீரோயின் கேட்பாங்க இல்லையா, ஐயோ நான் எங்க இருக்கேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரிதான் இருக்கும் அவங்களுக்கு. அந்த தூங்கி எந்திரிச்ச மாதிரிதான் அந்த மரணமானது இருக்கும். எந்திரிச்சோன்னு என்னடா நான் இங்க இருக்கேன் அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். ஆனா அந்த சூக்குமத்துல இருக்கிறப்ப மட்டும் நம்ம பிறவி எடுத்தோம் அப்படின்னா அத்தனையும் நமக்கு ஞாபகம் இருக்கும். ஆனா காரண சரீரத்துல இருந்து நம்ம பிறவி எடுத்தோம்னா நமக்கு மறந்துடும். இப்ப உங்களுக்கு ஸ்தூல உடல், ஸ்தூலம்னா என்னது, சூக்குமம்னா என்னது, காரண சரீரம்னா என்னதுன்றது அழகா தெரிஞ்சிருக்கும். ஓகேயா? இப்ப நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? சரீரம் அப்படின்றது அழியக்கூடியது. ஓகேயா? அழியாதது நிறையதே அப்படின்றத பார்த்தோம். சோ ஒருத்தவங்க அந்த ஞான இதுல விருத்தியா அந்த ஞானம் நிறைய இதாகி அதாவது எல்லாம் கேட்க 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 அந்த எல்லாமே புரிபடுறப்ப அந்த மனமானது அங்க என்ன ஆகுது, அழிந்து போகுது. அப்ப அங்க சூக்கும சரீரம் இருக்குமா? இருக்காதே, அது அழிஞ்சிருது. அது எல்லாருக்குமே அது நடக்குமா? நடக்காது. அந்த ஞானிகளுக்கு மட்டும்தான் அது நடக்கும். அந்த இந்த ஸ்தூல சரீரம் அப்படின்றது இந்த மாமிச உடல் தானே, மாமிசத்தினால் அந்த சதையினால ஆன ஒரு உடல். அது அழியக்கூடியதுதான். ஒரு அது எப்படி அழியுது?
இந்த சரீரம் இந்த மாமிசமானது எதால வந்து பிணைக்கப்பட்டிருக்கு? பஞ்சபூதங்களாலதான் வந்து அது சேர்க்கப்பட்டிருக்கு. அந்த மரணம் அப்படின்ற ஒரு தருவாயில அந்த பஞ்சபூதங்களும் பிரிஞ்சிடுறதுனால அந்த ஸ்தூல உடலானது அழியுது. ஓகேயா? இது வந்து கிளியரா இருக்கும். இப்ப சூட்சும சரீரம், அதாவது அந்த மனம் அப்படின்ற மனம்ன்றது அதுக்கான டெபினிஷன். இது இது எல்லாமே கொஞ்சம் பெரிய விஷயம் அப்படின்றதுனால சில வந்து சமஸ்கிருத வார்த்தை, இந்த வேதாந்தத்துல இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் வரும். அது அதாவது இப்ப நீங்க ஒண்ணே ஒண்ணு வச்சுக்கோங்களேன். இந்த யாராவது வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்மள நம்ம வீட்டுக்காரரோ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இவதான் என் பொண்டாட்டி அப்படின்னா, அது ஒரு விதமான மரியாதையா இருக்கும். இவங்க வந்து என் சம்சாரம், இவங்க என் மனைவி, என்னுடைய பத்தினி. வார்த்தை அதே அர்த்தம் தான். ஆனா அதுக்கான இத வந்து பிரயோகிக்கிறப்ப அதோடைய முழுமையான அந்த மரியாதையானது எந்த அளவுல இருக்கு அப்படின்றது அடுத்தவங்களால உணர முடியும். சோ அந்த சில வார்த்தைகளுக்கு ஏன் இது அப்படின்னா இதுதான் வந்து ரீசன். சோ அத நல்லா நீங்க புரிஞ்சுக்கலாம். சோ இந்த சூட்சும சரீரம், இப்ப நம்ம உடம்ப பார்த்தாச்சு. உடம்பு வந்து இந்த பஞ்சபூதங்களால் ஆனது அப்படின்றத பார்த்தாச்சு. அப்ப இந்த சூட்சும சரீரமானது எதனால் ஆனது? அதாவது 5 ஞானேந்திரியங்கள், 5 பிராணங்கள், பஞ்ச பிராணங்கள், கர்மேந்திரியங்கள் 5, அப்புறம் இந்த மனம், புத்தி, இதெல்லாம் சேர்ந்த ஒரு 17 விஷயங்களால ஆனதுதான் இந்த மனம். சோ ஆனா இந்த காரண சரீரம்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து என்ன அப்படின்னா பிரஜன் அப்படின்னு அந்த காரண சரீரத்துக்கு இன்னொரு பெயர். அதுதான் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. சரீரம்னா இந்த கண்ணு, காது, மூக்கு இது கிடையாது. நம்ம இன்னையில இருந்து அந்த விஷயத்த நம்ம மாத்தி, சரீரம்னா அழியக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றதா அதுக்கான முழு அர்த்தம். இந்த பிரம்மமானது என்ன, மாயை அப்படின்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்குது. ஓகேயா? அப்ப இந்த பிரம்மம் வேற மாயை வேற அப்படின்னு கேட்டா இல்ல. பிரம்மம் வேற மாயை வேற அப்படின்றது கிடையாது. அந்த பிரம்மம் தான் ஒரு ஃபார்மாக, அதாவது மாயையாக மாறி இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குது. மாயையோட உண்மை தன்மை நித்யா. ஓகே. பிரம்மத்தோட உண்மை தன்மை சத்தியம், ஞானம், பிரம்மம். அப்ப நம்ம இப்ப கிளியரா இருக்கும் உங்களுக்கு. மாயையோட பிரம்மத்தோட ஒரு ஃபார்ம் தான் வந்து மாயைன்னு பார்த்தோம். அப்ப நீங்க போய் பிரம்மத்துக்கிட்ட போய் நீங்க தானே மாயா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மம் வந்து ஆமா ஆமா நான் தான் மாயா கண்டிப்பாக சொல்லாது. ஏன்னா அது என்ன சொல்லும் அப்படின்னா பிரம்மம் வந்து நான் மாயா இல்ல, நான் வந்து சத்தியம், ஞானம், பிரம்மம், அவ்வளவுதான். இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிளா கூட பார்க்கலாம். ஒரு பானை இருக்கு. அதுகிட்ட போய் அது எதால செய்யப்பட்டது? களிமண்ணால செய்யப்பட்டது தானே. அந்த பானை கிட்ட போய் நீ களிமண்ணு தானே அப்படின்னு நம்ம கேக்குறோம்னா, ஆமா ஆமா நான் களிமண்ணா, நான் களிமண் கிடையாது, நான் வந்து பானை. ஓகேயா? அப்படிதான் அது சொன்னோம். பானை கிட்ட போய் இது களிமண்ணு கிட்ட போய் நம்ம போய் கேக்குறோம் அப்படின்னா, இல்ல ஆனாலும் இருக்கு அப்படின்னு அது சொல்லும். ஏன் அப்படின்னா அந்த அந்த ஒரு ஞானம் நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, ஒரு ஞானம் வந்ததுக்கு அப்புறம் ஆமா மூலமாக அந்த களிமண்ணு தான் இருந்திருக்கு அப்படின்றத அது ஒரு கட்டத்துல உணர ஆரம்பிக்கும். சோ பிரம்மம் தான் இங்க களிமண்ணு நம்ம வச்சுக்கலாம் ஒரு இதுக்கு. மாயை அப்ப என்னது? பானை. அது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்களை இந்த பிரம்மம் உருவாக்குது. அதுல ஒரு இதுதான் வந்து அந்த பானை. ஆனா
அதோட மூலம் வந்து அது பிரம்மம் தான். அதோடைய ஒரு ஃபார்ம் தான் அந்த பானை. மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. பறை பரத்தை மறைந்தன பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தன பார்முதல் பூதமே. அதாவது ஒரு மரத்துல நம்ம இந்த மரத்துல எல்லாம் நிறைய அந்த வடிவங்கள்லாம் செஞ்சு விற்பாங்க இல்லையா? ஒரு யானை உருவம். ஓகேயா? அத நீங்க வச்சுக்கோங்க. அந்த யானை உருவத்துக்கிட்ட போய் நீ வந்து இந்த ஒரு அத்தி மரத்துல செஞ்ச ஒரு இது பொருள் தானே நீ அப்படின்னா, நான்லாம் வந்து மரமே கிடையாது, நீ இதுல வர அத்தி மரம் வர சொல்றியா, நான் வந்து யானை அப்படின்னு தான் அது சொல்லும். சோ இந்த எக்ஸாம்பிள் தான் நீங்க இதுக்கு வச்சிருக்கணும். அப்ப மரத்துல மரத்தையே என்ன மறைக்குது, அந்த அந்த மாமல யானை மறைக்குது, அந்த மரம்ன்றதையே அதை மறைக்குது அந்த யானையுடைய உருவம். ஆனா அந்த மரத்தில் தான் மறைஞ்சு இருக்கு அந்த மாமத யானையோட உருவம். இதே மாதிரிதான் இந்த பிரம்மமும் மாயையும் அதேதான். பரத்தை மறைத்தன பார்முதல் பூதம், பரத்தை மறைந்தன பார்முதல் பூதமே. அதே மாதிரி இது எல்லாமே திருமந்திர பாட்டு தான். வேற எங்கேயும் நம்ம எல்லாம் எடுக்கல, இந்த திருமந்திரத்திலேயே தான் அவ்வளவும் இருக்கு. பொன்னில் மறைந்தது பொன்னணி பூடனம், பொன்னில் மறைந்தது பொன்னணி பூடனம். தன்னை மறைத்தன தன்கரணங்கள் தாம், தன்னில் மறைந்தன தன்கரணங்களே. அதாவது ஒரு நகைய பார்த்தோம்னா நமக்கு அத நகைன்னு சொல்லுவோமா? இப்போ ஒரு செயின் இருக்கு, நம்ம அத வந்து நகைன்னு சொல்லுவோமா, இது செயின்னு சொல்லுவோமா, இல்ல அது தங்கம்னு சொல்லுவோமா? எல்லாருமே நம்ம அத வந்து இது வந்து செயின், இது வந்து வளையல், இது வந்து கம்மல் அப்படின்னு தானே சொல்லுவோம். நம்ம யாராவது வந்து இல்ல அது தங்கம் யாராவது சொல்லுவோமா? இல்ல. அது எந்த ஃபார்ம்ல இருக்கோ அததான் நம்ம குறிப்பிட்டு பேசுறோம். இதே மாதிரிதான் அந்த தன்னை மறைத்தன தன்கரணங்கள் தான். அதாவது நான் யாரு, நம்ம யாரு அப்படின்றத நம்மளுடைய அந்த அந்த கரணங்கள் தான் மறைச்சு வச்சிருக்கு. அந்த அந்த கரணங்கள் தான் நமக்குள்ள மறைஞ்சும் இருக்கு. இது ரெண்டுமே ஒரு அருமையான ஒரு பாடல். அதே மாதிரி இந்த ஒரு இன்னொன்னு கூட வச்சுக்கலாம். அந்த மாயைனா என்னயா, அதுக்கு ஒரு டெபினிஷன் சொல்லுங்களேன். மாயைனா அறியாமை. அறியாமைனா அப்ப முட்டாள் அப்படின்ற அர்த்தமா? கிடையாது, அது கிடையாது. அறியாமைனா உணராம இருக்கிறது, அதுதான். உணராம இருக்கிறது தான் மாயை. இந்த மாயைக்கு அவித்யா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இந்த அவித்யாவானது நம்ம அந்த அவித்யான்றது நம்ம சொல்லிட்டேன் நானு, மாயை தான் அவித்யா அப்படின்னு. வித்யானால உங்களுக்கு தெரியும், அறிவுபூர்வமானது. சோ இந்த அவித்யா அப்படின்றது மாயை. இந்த அவித்யா வந்து இந்த சத்துவ குணங்கள் நிறைஞ்சு இருக்கிறப்ப அது எல்லாத்தையும் உண்டாக்கும், சிருஷ்டி பண்ணும் ஒரு தகுதியோட இருக்கு. ஆனா அதுல இந்த சமோ ரஜோ அந்த இந்த குணங்கள், ஏன்னா வந்து பகவத்கீதையில எல்லாமே வரும், குணங்கள் இருக்கு இந்த பிரபஞ்சத்துல. ஓகேயா? அதுல ஒண்ணு சத்துவகுணம், அடுத்தது ரஜோகுணம், மூணாவது தமோகுணம். சத்துவகுணம்னா ரொம்ப அப்படியே என்ன சொல்றது, ரொம்ப அடக்கமா இந்த ஞானிகளோட தன்மையில இருக்கிறது தான் வந்து இந்த சத்துவகுணம். அதே மாதிரி ரஜோ, இந்த ரஜோ அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அடுத்தது வந்து நான் தமோ சொல்றேன். தமோனா சுத்த சோம்பேறித்தனம். என்ன, எந்த ஒரு அறிவோ இல்லாம அப்படியே செஞ்சதையே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு இதே இருக்காது, கிரியேட்டிவிட்டியே இருக்காது. இப்ப ரஜோ தான் ரெண்டாவது குணம். இந்த ரெண்டாவது ரஜோன்றது என்ன அப்படின்னா, இந்த தமோல ஒரு 50%, மேல இருக்க சத்துவத்துல ஒரு 50% எடுத்து போட்டு கலக்குறீங்கன்னா இன்னும் ரஜோ வந்துடும். ஓகேயா? இப்ப உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல அந்த அவித்யா அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்னா,
சூட்சும சரீரமாக இருக்கு. அவித்யா எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு விஷயம். நம்ம பார்த்தாச்சு, நம்ம மாயை தான் அவித்யா அப்படின்ட்டு. ஒரு இடத்துல நம்ம பார்த்தோம், தத்துவ குணத்துல இருக்கிறப்ப அது ஒரு சிருஷ்டி எல்லாம் பண்ணுது அப்படின்ட்டு. அப்ப சிருஷ்டி பண்ணாமையும் அது சில இடத்துல இருக்கு. அங்க எப்படி இருக்கு அப்படின்னா அவித்யாவாக இருக்கு, அதாவது மாயையாக இருக்கு. அப்ப அது எப்ப அந்த மாயையாக அந்த இருக்கிறது எப்ப அப்படின்னா அதுல அந்த சத்துவகுணம் நிறைஞ்சிருக்குன்னு சொன்ன இல்லையா, அந்த அவித்யா சத்துவகுணத்தில் நிறைஞ்சிருக்கிறப்ப சிருஷ்டி பண்ணுது. என்ன அதே அதுல இந்த தமோவும் ரஜோகுணமும் கலக்கிறப்ப அது அந்த கரணமாக வடிவெடுக்குது. இப்ப நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே. அந்த கரணம்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இதெல்லாம் சேர்ந்ததுதான் அந்த கரணம். சோ இந்த இடத்துல அந்த அவித்யா சூட்சும சரீரமாக இருக்கு. அவித்யான்றது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு விஷயம் தான். மாயை தான் அவித்யா. ஓகேயா? இது அப்ப சில இடத்துல சில டைம்ல அது சிருஷ்டி செய்யாம, சிருஷ்டி இல்லாம இருக்கு. அப்ப எப்ப சிருஷ்டி இல்லாம அது இருக்கு, எப்ப அந்த அந்த நிகழ்வு நிகழும் அப்படின்னா 2 விஷயத்துல நிகழும். ஒண்ணு பிரளயத்துல. பிரளயத்துல எல்லாம் அழியக்கூடியது தானே. அந்த பிரளயம் ஒரு விஷயம் வர்றதே அழியக்கூடியது தானே. அப்ப எல்லாத்தையும் அழிச்சுட்டு தான் இருக்குமே ஒழிய அங்க எப்படி சிருஷ்டி வரும்? ஓகேயா? சோ பிரளயத்துல ஒண்ணு. 2வது தூக்கம். தூக்கத்துல எந்த ஒரு இதுமே, அதாவது எந்த ஒரு இதே இல்ல. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆணு, பெண்ணு, வயசு, உடல்ல துணி இருக்கா, எதுவுமே நமக்கு தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறது தான் நான் பணக்காரன், நான் என்கிட்ட இவ்வளவு சொத்து இருக்கு, எதுவுமே இல்லாம ஒரு இதுதான் அந்த தூக்கம். அப்ப அந்த தூக்கத்துல மாயை அவித்யாவாக எந்த ஒரு வித்தியாசமுமே இல்லாம, இப்ப முழிச்சுக்கிட்டு இருந்தா ஒரு ஒரு பணக்காரன் இருக்கான், அவன்கிட்ட வேலை பார்க்கிறவன் பக்கத்துல அவன் நல்லா ஒரு கான்சியஸ்னஸோட இருக்கிறப்ப அவன் பக்கத்துல படுக்க முடியுமா? அதே தூக்கத்துல, இந்த பணக்காரன் தூக்கத்துல, ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கிறப்ப சத்தம் இல்லாம அவன் படுக்கிறான் அப்படின்னா இவனுக்கு உண்மையிலே தெரியாது இல்லையா? அப்ப அந்த வித்தியாசம் அப்படின்றது அந்த தூக்கத்துல இல்ல. ஏன் இல்ல? அடுத்த கேள்வி. ஏன் இல்லைன்னா அந்த தூக்கத்துலதான் இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் ஒடுங்கி, நீ யாரு என்ன எல்லாமே ஒடுங்கி இருக்கு. அந்த மனம் அப்படின்றது அங்க ஒடுங்கி இருக்க ஒரு நிலைதான் அந்த 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 டைம். சோ அப்ப அந்த நிலையில அதுக்கு என்ன பேரு அப்படின்னா பிரக்ஞன் அப்படின்னு பேரு. சோ இந்த தூக்கத்துல இருக்கிறப்ப அந்த ஆன்மாவ ஒரு புரிஞ்சு கொள்ற ஒரு நிலை இருக்கும். ஓகேயா? ஆனா அதுவே அவனுக்குள்ள அந்த தூக்கத்தையே சொல்றேன் நானு. அவனுக்குள்ளேயே அந்த டைம்ல கூட இந்த அந்த காரணங்கள் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது என்னவா மாறிடுது? அவன் ஆரம்பத்துல ஒருத்தன் தூங்குறான், இல்ல டீப் ஸ்லீப், ஆழ்ந்த தூக்கம், யாரு என்ன எதுவும் தெரியாது. அப்ப அவன் தான் யார் அப்படின்ற ஒரு விஷயத்த புரிஞ்சு கொள்ளும் ஒரு நிலையில் இருக்கிறான். அந்த நிலையில் இருக்கும் அவனுக்கு பிரக்ஞன் என்று பெயர். அந்த உணர்வுக்கு பிரக்ஞை என்று பெயர். ஆனா அந்த டைம்ல கொஞ்ச நேரத்துல அவனுக்குள்ள அந்த அந்தக்கரணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போந்துருது. அப்ப அவன் என்ன பண்றான்? கனவு காண்றான். ஓகேயா? அப்ப அவன் இந்த அதுதான் உள்ள அந்த கரணங்கள் பூந்துருச்சு இல்லையா? அப்ப அவன் அந்த கொஞ்சம் அந்த சூட்சும உலகத்துல அந்த சூட்சும சரீரமாகி அந்த கனவுல ஒரு மூவிய அவன் பார்த்திருந்தான் அப்படின்னா அந்த மூவில அவன்
ஒரு பாட்டு பாடுற மாதிரியோ ஏதோ ஒரு விஷயத்த அவன் அந்த கனவுலகளை காண்றான், என்ஜாய் பண்றான். அதுக்கு பேருதான் சொப்னா. என்னடா பக்கத்து வீட்டு பொண்ணு பேரா இருக்கு அப்படின்னு யாரும் நினைக்க வேணாம். அது ஒரு நிலை. ஓகே, இது எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதாவது நல்ல டீப் ஸ்லீப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த அண்டகரணங்கள் உள்ள போய் அவனை வந்து வேற ஒரு கனவு உலகத்துக்கு கொண்டு வந்துருச்சு. சொப்னம் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேஜ்ல இருக்கான். அதுக்கப்புறம் விழிப்புணர்வு வந்துருது. விழிப்புணர்வு வந்தவன அதே அவனுக்கு பேரு ஜாக்கிரதன். சோ இது ஒரு ஸ்டேட். ஓகேயா? நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிட்டே இருக்கோம். காரண சரீரம் அப்படின்றது அறியாமை. நம்ம கிட்ட இருக்கிற அறியாமையானது போனவுடன் என்ன ஆகும்? இந்த சூக்கும சரீரம் வந்து நம்மளுடைய இந்த கர்மா வாங்கிட்டு வந்திருக்கோம் இல்லையா, இந்த பிறவியில அனுபவிக்க இருக்கிறது, இந்த பிறவியில நம்ம அனுபவிக்கிறதுக்கான ஒரு மூட்டையை கொண்டு வந்திருக்கோம். மொத்தம் 3 மூட்டை இருக்கும். அதுல கொஞ்சம் பெரிய ஒரு டோட்டல் மூட்டை ஒண்ணு இருக்கும். அதுல இருந்து கொஞ்சம் பிரிச்சு இந்த ஒரு பிறவி எடுத்து அதை கழிக்கிறதுக்கு நம்ம எடுத்து வந்திருப்போம். அதுதான் அந்த பிராரப்த கர்மா. அது முடியிற வரைக்கும் இந்த சூக்கும சரீரம் அந்த உடல்ல ஸ்தூல சரீரத்துல இருந்துட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சவன என்ன போயிருது, பிரிஞ்சு போயிருது. அது திரும்பவும் நம்ம பார்த்தோம் இல்லையா, மறுக்கான்ற மாதிரி மறுக்கா ஒரு அடுத்த பிறவி எடுக்கிறதுக்கு போயிருது. அப்ப இது எல்லாத்தையும் ஒட்ட வைக்கிறது எது? கண்டிப்பாக அந்த அறியாமை என்னும் காரண சரீரம் தான். அத ஒரு நூல் மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். என்ன, அந்த நூல் வழியாக இந்த 17 விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா, கர்மேந்திரியங்கள், அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், பஞ்ச பஞ்ச பிராணன், அப்புறம் ஞானேந்திரியங்கள், மனம், புத்தி, இது எல்லாமே பார்த்தோம் இல்லையா. அது எல்லா அந்த 17 விஷயத்தையும் கோக்குற ஒரு நூலாக காரண சரீரம் இருக்கு. அந்த நூலை உருவிட்டோம் அப்படின்னா அங்க எல்லாமே ஒதுந்து பிரிஞ்சு போயிருது. சோ இந்த அந்த ஜீவத்துவத்தை தரக்கூடியது இந்த அவித்யா தான். இந்த பிரக்ஞை அப்படின்ற அந்த ஒரு அந்த ஒரு உணர்வுல இருக்கிற பிரக்ஞன் சூட்சும சரீரம். அவன் வந்து கண்டிப்பாக தனி சரீரம் கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஆத்மா அஞ்ஞானமா இருக்கு. என்ன, நான் இப்ப ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே. நான் அப்படின்னா நம்ம சொல்றோம், நமக்கு வாயில பேச தெரியும் நான் அப்படின்றது. இந்த ஒரு நம்மளுடைய கையை தூக்கி காமிச்சு ஒரு ஆள் காட்டி வரல, இது யாருதுன்னா, ஏய் இது நானு, இதுதான் என் நானு அப்படிம்போம். அதே மாதிரி ஒரு இவ்வளோண்டு ஒரு பூச்சிக்கு கூட அந்த நான்ன்ற ஒரு உணர்வு இருக்கும். தன்னுடைய உடல் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கும். அந்த உடல் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு, அதாவது ஒரு சின்ன ஓட்டை இருக்குன்னா ஒரு எறும்பு அதுக்குள்ள போக முடியுமா என்னன்னு அந்த எறும்புக்கு தெரியும். அதே ஒரு எலி அந்த குட்டி ஓட்டையில போக முடியுமா அப்படின்றது அந்த எலிக்கும் தெரியும் இல்லையா. அப்ப ஒரு சின்ன ஒரு ஓட்டை அப்படின்னா அப்ப ஏன் உடம்பு அந்த ஓட்டைக்குள்ள போற அளவுக்கு இருக்குன்ற அந்த கான்சியஸ்னஸ் இருக்கு பாருங்க, அதுதான் அந்த நான். அப்ப அந்த எறும்புகள் தெரியுது, எலிக்கும் தெரியுது, அதுக்குள்ள நம்ம போக முடியாது. அதுதான் வந்து அந்த நான்ன்ற ஒரு விஷயம். அப்ப இதுல இருந்து எல்லா உயிரினத்துக்கும் அந்த நான்ன்றது தெரியுது. ஆனா என்ன தெரியல, நான்ன்றது தெரிஞ்சிருச்சு. ஆனா அந்த நான் அப்படின்றது என்ன, எப்படியாப்பட்டது அப்படின்றதுதான் தெரியல. நமக்கு அதாவது நம்ம எல்லாருக்கும் கிடைச்ச விஷயத்த வச்சுக்கிட்டு நான் வந்து இப்படிப்பட்டவன், நான் வந்து குட்டையானவன், நான் வந்து சிவப்பா இருக்கேன், நான் வந்து பெரிய மீசை வச்சிருக்கேன், எனக்கு வந்து முடி நீளமா இருக்கு, நான் வந்து 4 வீடு வச்சிருக்கேன், 7 கார் வச்சிருக்கேன், இந்த மாதிரி டெபினேஷனை வச்சு நம்ம நம்மள வந்து ஒரு எஸ்டிமேட் போட்டுக்கிறோம். இப்ப ஒரு ஒரு கோர்ட்டுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு நீதிபதி கிட்ட நம்ம ஒருத்தவங்களுடைய வழக்குக்கு சாட்சியம் கொடுத்தா அந்த சாட்சியங்கள்லாம் வச்சு அவர் ஒரு தீர்ப்பு சொல்றாரு இல்லையா.
அவர் சொன்ன அந்த தீர்ப்பை வந்து உடைக்கிற மாதிரி இன்னொரு சாட்சியத்தை கொடுத்து அவர் என்ன செய்வாரு? தீர்ப்பை கண்டிப்பா மாத்தி தான் சொல்லுவார். அதே மாதிரிதான் நமக்கு கிடைச்ச அந்த விஷயங்களை வச்சு, நமக்கு கிடைச்ச அந்த ஆஹ் சுத்தி நடக்கிற விஷயம், இது எல்லாத்தையும் வச்சு நாம யாரு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றோம். ஆனா அது எல்லாமே தப்பா இருக்கு. அந்த நமக்கு கிடைச்ச விஷயம் அத்தனையுமே தப்பா இருக்கு. ஆனா அது நம்ம வேணும்னு செய்யறது கிடையாது. நமக்கு கிடைச்ச விஷயம் தப்பா இருக்கு. அதனால நான் அப்படின்ற அந்த டெபினேஷனை வந்து நம்ம தப்பா வச்சுக்கிறோம். ஆனா அந்த நம்ம யாரு அப்படின்னா, நம்ம தான் சத்தியம், நம்ம தான் ஞானம், நம்ம தான் அனந்தம், நம்ம தான் அந்த பிரம்மம். ஒரு ஆஹ் ஒரு ஒருத்தவங்க ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய குழந்தைய கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்து விடுறாங்க. என்ன, ஒரு ஒரு 10 நாள் 15 நாள் போகுது. ஏன்னா அந்த ஒரு வாரம் வரைக்கும் அந்த குழந்தை அழுகும், ஆட்பாட்டம் பண்ணும், நான் போக மாட்டேங்கும், எதையாவது ஒண்ணு பண்ணும். ஒரு 10 15 நாள் இல்ல ஒரு மாசம் கூட வச்சுக்கோங்களேன். அப்புறம் அது ஸ்கூலுக்கு போறதுக்கு செட் ஆயிருது. அதுக்கப்புறம் வீட்டுல வந்து அது நல்லா ஏபிசிடி சொல்லுது, 1 2 3 சொல்லுது. ஆனா சில சமயம் கேட்டா சொல்ல மாட்டேங்குது. சரின்ட்டு ஒரு நாள் வந்து செக் பண்றதுக்கு போறாங்க பேரண்ட்ஸ். போனா ஸ்கூல்ல வந்து அந்த கிளாஸ்ல வந்து எல்லா பசங்களுமே சேர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. கோரஸா அந்த ஒரு ரைம்ஸ், பாபா பிளாக் ஷிப்போ ஏதோ ஒண்ணு கோரஸா சொல்றாங்க. ஆனா இந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து இப்ப நம்ம யாராவது தேர்ட் பர்சன் போனா வந்து இதுதான் இந்த பையனோட குரல்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனா பேரண்ட்ஸ் வந்து இல்ல, என் பையனோட குரல் வந்து எனக்கு கேட்டுச்சு, அவ்வளவு நல்லா சொல்றான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையில கேட்டுச்சா அப்படின்னா, கேட்ட மாதிரியும் இருக்கும், கேட்காத மாதிரியும் இருக்கும். தெளிவா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு 40 பசங்க கோரஸா சொல்லுதுன்னா, அதுல அவங்களுடைய குரல், பையனோட குரல் வந்து கேட்ட மாதிரி இருக்கும். ஆனா முழுசா வந்து ஸ்பெசிபிக்கா இருக்காது. அதுதான் வந்து அங்க. இதுல இருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கும் ஓகே, நமக்கு இப்பயும் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த பத்தி ஆத்மானா இது, ஆத்மானா இப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு பொதுவான ஞானம் தான் இருக்கே ஒழிய, ஸ்பெசிபிக்கா பாயிண்ட் அவுட் பண்ற மாதிரி இதுதான் ஆத்மா, ஆத்மானா இப்படிதான் இருக்கும் சொல்ல தெரியாது. அது அதுதான் தெரியணும். ஓகேவா? இந்த அப்ப அத எது வந்து சுட்டி காட்டணும், இதுதான் நீ அப்படின்னு ஸ்பெசிபிக்கா பாயிண்ட் அவுட் பண்றது எதுவா இருக்கணும்? நம்மளுடைய அறிவு தான் அத வந்து பாயிண்ட் அவுட் பண்ற ஒரு விஷயமாக இருக்கு. அந்த அந்த புத்தியில வந்து நம்மளுடைய நம்ம பத்தி ஒரு அறியாமை இருக்கு. நம்மளை பத்தியான ஒரு தவறான கருத்து நான் சொன்னேன் இல்லையா? அதாவது நான் யாருன்னு தெரியல, ஆனா நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட விஷயமும் தப்பா இருக்கு. ரெண்டுமே அதுல கலந்துருக்கு. அப்ப இந்த அறியாமை எப்படி, இந்த அறியாமையில தானே வந்து நம்மளுடைய நம்மளை பத்தியான இந்த அபிப்பிராயம் வருது. அப்ப இந்த ஜீவன் வந்து ஒவ்வொருத்தரும் அதுதான் நான் இப்ப சொன்னேன் இல்லையா? ஒருத்தவங்க குட்டையா இருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து ஒரு பெரிய இதுல ஆபீசரா இருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து குப்பை கூட்டுவாங்க. இந்த மாதிரி வித்தியாசங்கள் எல்லாமே இருக்கு. வித்தியாசத்தோட தான் இருக்கு. எந்தவித வித்தியாசமும் இல்லாம ஒரே மாதிரியாக உணர்வது இந்த தூக்கத்தில் மட்டுமே. அந்த வித்தியாசமானது எப்ப வருது? ஒண்ணு கனவுல வரும் இல்லையா? கனவுல நம்ம பெரிய ஆள் மாதிரி, நம்ம சாதாரண ஆளா இருந்தாலும் பெரிய ஆள் மாதிரி நம்ம நினைச்சுக்குவோம். அடுத்தது கனவுலையும் வரும். அதாவது அந்த ஜாக்கிரதை அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் இருக்கு. ஆனா இந்த அஞ்ஞான ரூபமாக இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு ஒரு பிரஜன் அப்படின்றது பேர். அதுதான் காரண சரீரமாகவும் இருக்கு. காரண உடல் வந்து ஏன் வந்து ஆஹ் அறியாமை அப்படின்னு நமக்கு அழைக்கப்படுது அப்படின்னா, அதுக்கு தெரியல, அதுக்கு ஒண்ணுமே தெரியல.
நான் யாருன்றது தெரியல. இல்ல நான் வந்து ஒரு தெரிஞ்ச வரைக்கும் நான் அப்படின்றது ஒரு டெஃபினிஷன் வச்சிருக்கேனே. அதுவும் அதுவும் தப்பு அப்படின்றது தெரியல. சோ இப்ப உங்களுக்கு அந்த காரணம் சரீரம் அப்படின்றது அஞ்ஞான ரூபமாக இருக்கக்கூடிய ஒரு பெர்சன் தான் பிரக்ஞன். ஓகேயா? அதுதான் காரண சரீரம். அடுத்து ஒரு ஒரு கதை. ஓகேயா? ஒரு பெரிய ஒரு ஞானி. அந்த ஞானி வந்து ஆஹ் அதாவது ரொம்ப பெரிய மகான். கிட்டத்தட்ட எல்லாம் ஒரு உணர்ந்த ஒருத்தர் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அவர் வந்து ஆஹ் அவரை பார்க்கணும்ட்டு அந்த நாட்டு மன்னருக்கு ரொம்ப ஆசை. அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரே ஒரு நிமிஷம். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரை கூட்டிட்டு வர்றதுக்கு அனுப்புறாங்க. நீ போய் வந்து அவரை கூட்டிட்டு வா அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையான ஒரு நபர்கிட்ட சொல்லி, ஏன்னா அந்த மகான் மேல அவருக்கு மரியாதை தான். ஆஹ் இதெல்லாம் இல்ல, வேற எதுக்கும் எல்லாம் இல்ல, மரியாதை தான். அவர் பேர் வந்து ஆஹ் குரு. அவர் பேர் வந்து குருன்னே வச்சுக்குவோம். ஓகேயா? இது நம்ம யார் மனசையும் முன்னிறுத்த வேணாம். ஏதோ ஒரு விஷயத்தையும் சார்ந்து இருக்க மாதிரியும் இது வேண்டாம். அதனால வந்து அவர் பேர் ஒரு குருன்னே வச்சுக்குவோம். அப்படி இருக்கிறப்ப போய் கூப்பிடுறாங்க. அவர் பேரை சொல்லி கூப்பிடுறாரு அவரு. இந்த இங்க வந்து இந்த இந்த குரு மகான் யாரு அப்படின்னு கேக்குறாங்க வந்தவரு. குரு மகான் நீங்க யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படியா? இல்லையே, இங்கதானே இருக்காங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு. இல்ல இல்ல, இங்க அப்படி யாருமே இல்ல, இங்க நான் தான் இருக்கேன், நான் ஒரு சாதாரண ஒரு ஆள் தான் அப்படின்ட்டு சொல்றாரு. ஓகேயா? சரின்ட்டு அவர் என்ன பண்றாரு, அந்த தூதுவன் வந்து அந்த அந்த ராஜா அனுப்பின தூதுவன் வந்து அவரு சரி அந்த குரு பேரு நம்ம நான்சென்னு வச்சுக்குவோம். ஓகேயா? அந்த நான்சன் வந்து குரு நான்சன் அப்படின்னு அவர் கூப்பிடுறாரு. இல்ல இல்ல, அப்படியெல்லாம் இங்க யாரும் இல்ல. ஆஹ் நீ வரணும், ராஜா கூப்பிட்டு வர சொன்னாருன்னா நான் வர்றேன். ஆனா நான்சன்னு இங்க யாருமே இல்ல. ஏன்னா அது ஒரு வெறும் ஒரு பேரு, அது ஒரு நம்மளை இண்டிகேட் பண்ற ஒரு விஷயம், குறியீடு மட்டும்தான் அப்படின்ட்டு அந்த ஆஹ் அந்த மகான் சொல்றாரு. உடனே அந்த தூதுவன் போய் அதே மாதிரி அந்த ராஜா கிட்ட, நீங்க சொன்னீங்கன்னு நான் சொன்னேன், இவர் வந்து இப்படி சொன்னாரு அப்படின்ட்டு, ஆனா நான்சன்னு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இது என்னடா புதுசா இருக்கு, இவர் கொஞ்சம் வித்தியாசமான ஆளாதான் இருக்காரு அப்படின்ட்டு அவருக்கு வந்து ஒரு தேர் ரதம் அனுப்பி அவரை வந்து கூட்டிட்டு வர சொல்றாரு. அதே மாதிரி அந்த ரதம் போய் அவரை அழைச்சிட்டு வருது. ரதம் போய் கூப்பிடுறாரு, குரு நான்சென்ஸ் அவர்களே, வாங்க வாங்க அப்படின்னு. உடனே அந்த மகான் வந்து சிரிக்கிறாரு. நான் வந்து நீ வரவேற்கிறத நான் வந்து ஏத்துக்கிறேன். ஆனா இங்க நான்சன்னு யாரும் இல்ல. சரின்ட்டு ஏறி போயிடுறாரு. அதே மாதிரி அங்கேயும் வந்து ராஜா வந்து அவரை வரவேற்கிறாரு. அப்ப அதே பதில சொல்றாரு, இங்க பாரு, இந்த நான்சென்ஸ்ன்னு யாருமே கிடையாது, நான் மட்டும் தான் இருக்கேன், இந்த பேர்ல வந்து யாரும் இல்ல, என்ன நீங்க வித்தியாசமாவே பேசுறீங்கன்னு ராஜா கேக்குறாரு. ஆஹ் அப்ப நீங்க வந்து அந்த நான்சன் அப்படின்னு இல்லைன்னா, நான் வந்து உங்களை அழைச்சேன் இல்லையா, அந்த அழைப்பை யாரு வந்து ஏத்துக்கிறீங்க? அந்த அழைப்பை, அதாவது உங்களை வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வர சொன்னேன் இல்லையா,
அந்த நான் கொடுத்த வரவேற்பை, அழைப்பை அங்க ஏத்துக்கிட்டது யாரு அப்படின்னாரு. அப்ப இப்ப நீங்க பதில் சொல்றீங்க இல்லையா? இப்ப நான் என்னுடைய வரவேற்புக்கு ஒருத்தர் பதில் சொல்றீங்க. அப்ப அது யாரு? சரி, இந்த ராஜாக்கு இப்படி சொன்னா புரியாது அப்படின்ட்டு, நான் வந்த அ ரதம் தானே இது அப்படின்னா. ஆமா, ஆமா. சரி, ஓகே. நான் சொல்ற மாரி கொஞ்சம் செய்யுங்க ராஜா அப்படின்ட்டு, முதல்ல இந்த குதிரையெல்லாம் கழட்டிருங்க அப்படின்னாரு. அந்த குதிரையெல்லாம் கழட்டியாச்சு. அப்ப இது ரதம் தானே அப்படின்னு அந்த குதிரைய காமிச்சு கேட்கிறாரு. இல்ல, இல்ல. அது அது எப்படி ரதமாகும்? அது வெறும் குதிரை தானே. சரி. அடுத்து வந்து அந்த குதிரைக்கு கழுத்துல போடுவாங்க இல்லையா? அந்த நுகத்தடி. அத கழட்ட சொல்றாரு. அப்ப இதுதானே ரதம். அது எப்படி ரதமாகும்? அது வெறும் நுகத்தடி தானே அப்படின்னாரு. அப்ப அதுவும் ரதம் இல்லையா? அப்படின்ட்டு சக்கரம், அந்த மேல இருக்க பார்ட்டு, இப்படி ஒவ்வொன்னா கழட்டிட்டு, அந்த கழட்டுற பார்ட்ட எல்லாத்தையும் பார்த்து அந்த மகான் கேட்கிறாரு, "இதுதானே ரதம்?" "இல்ல, இல்ல, இல்ல" அப்படின்ட்டு ராஜாவும், "இது ரதம் கிடையாது, ரதம் கிடையாது." அப்ப கடைசியில பார்த்தா எல்லாத்தையும் பிரிச்சாச்சு. அப்ப இப்ப சொல்லு, எங்க ரதம்ன்றது எங்கதாய்யா இருக்கு? நான் ரதத்துல தான் வந்தேன்னு சொல்றேன். நீ சொல்ற ரதம் தான் அனுப்பி நான் வந்தேன்ட்டு. அந்த ரதத்த நான் இப்பதான் பிரிச்சு உனக்கு முன்னாடியே தான் பிரிச்சு காமிச்சேன். இது ரதம் கிடையாது. இது ரதம் கிடையாது. இது ரதம் கிடையாது. நீ தானே சொன்ன. உன்னுடைய ரதம் கிடையாது. நீ தானே சொன்ன. அப்ப இதெல்லாம் எங்க தான் போச்சு? அவருக்கு நல்ல மண்டையில சுத்தியல்லால அடிச்ச மாரி புரிஞ்சிருச்சு. நான் சொன்னத நீ புரிஞ்சுக்கிட்டியா? அப்படின்ட்டு. ரதம் அப்படின்றது ஒரு எல்லாமே சேர்ந்த ஒரு விஷயம். இல்லையா? அதே மாரிதான் நமக்குள்ள இருக்கிற அந்த நான் அப்படின்ற அந்த ஈகோவ கண்டுபிடிக்கலாம்னா கண்டுபிடிக்க முடியாது. அதுவும் நிறைய விஷயங்கள் சேர்ந்தது. நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா? அந்த அந்த கரணங்கள் சேர்ந்த ஒரு விஷயம். அந்த அந்த கரணங்களும் நம்ம என்னென்ன பார்த்தோம்? 17 விஷயங்கள் கொண்டது அப்படின்னு அத பார்த்தோம். அது எல்லாம் சேர்ந்த ஒரு விஷயம் தான். ஒவ்வொரு உறுப்பையும் நம்ம கவனிச்சு, அதுல நம்மளுடைய பார்வையை வச்சு, ஒவ்வொன்னா நீ வந்து இது இது உன் சுண்டு விரல் நீயா? இல்ல. மோதிர விரல் நீயா? இல்ல. இந்த மாரி எது நீயே? அப்படின்ட்டு ஒவ்வொன்னா பிரிச்சு பிரிச்சு பார்க்கிறப்ப, அங்க நீன்றது ஒண்ணுமே இல்ல அப்படின்றது தான் அங்க முடிவாக வரும். அப்ப நான் சாதிச்சுட்டேன், நான் தோத்துட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்றோம் இல்லையா? அப்ப அங்க இருக்கிற நான் அப்படின்றது என்னது? கண்டிப்பா வந்து கையா, காலா, இல்ல இதயமா, இல்ல தலையா, உன்னோட கண்ணா, எதுதான் உன்னுடைய நான்? எல்லாத்துலயும் இந்த நான் அப்படின்ற உணர்வு பரவி இருக்கு. ஆனா, அத ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கா இதுலதான் அந்த நான் வந்து இருக்கு அப்படின்னு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியுமானா? முடியாது. ஏன் அப்படின்னா, அது எங்க நீங்க தேடினாலும், எவ்வளவு ஆழமா தேடினாலும் கிடைக்காது. ஏன் அப்படின்னா, நான் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒண்ணுமே இல்லாத ஒரு ஸ்டேட் தான் அந்த நான். அந்த ஒண்ணும் இல்லன்னு தெரிஞ்சுக்கிறது தான். ஓகேயா? அதுதான். அப்ப சுயத்தோட உண்மை வந்து அங்க இருக்கிறப்ப, நான் அததான் பிரிச்சாச்சே. எல்லாத்தையும் பிரிச்சு ஒண்ணும் இல்லாம பண்ணியாச்சு. அங்க நான் இருக்காது. வாழ்க வளமுடன்.